இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற இஸ்கான் டெம்பிளை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ளே என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் வ்ளாக்ஸ் அண்ட் நான் ஏவி ஆகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். பெங்களூரில் இருக்க இஸ்கான் டெம்பிள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பேக்லாம் வச்சுக்கணும். முன்னாடி இருக்க இடத்துல வந்து பேக்ஸ்லாம் வச்சுக்கணும். ஸ்லிப்பர்ஸ்க்குன்னு தனியாக இன்னொரு இடம் இருக்குது. இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செக்கிங் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஏபிசின்னு நிறைய ரேக் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஸ்லிப்பர்ஸ்க்கு. இங்கே பார்த்திங்களா, இதுதான் ஓரியன் மாலு. ஓரியன் மால் பக்கத்தில் தாங்க இந்த இஸ்கான் டெம்பிள் வந்து இருக்குது. ஆக்சுவலி நான் ஏற்கனவே இஸ்கான் டெம்பிளுக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கேன், அது 3rd டைமு. பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. புதுசாக ரெனோவேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பெயிண்ட்லாம் அடிச்சிட்ருக்காங்க. எல்லோரும் உட்காடுறாங்க. ஏன் உட்காடுறீங்க? ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து செருப்புக்கு ஒரு பேருக்கு 5 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே க்யூவில் போய் டோக்கன் வாங்கணும், எத்தனை டோக்கன்ட்டு. அதுக்கேற்றப்பல இந்த சாக்கு பை இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு தொங்க விட்ருவாங்க. இங்கே பாருங்கள், இதை மாதிரி ஒரு பேக் கொடுத்துருவாங்க. அந்த பேக் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் டெபாசிட் பண்ணிடுறோம். அதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பீஸுக்கு 5 ரூபா. இப்படி உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, Y16 C. இதை மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் நிறைய வர வர இந்த ஏலேருந்து அப்படியே எல்லாமே ஃபுல்லாகிடும். ரிட்டன் வரும்போது நம்ம அந்த டோக்கனை கொடுத்து நம்ம ஸ்லிப்பர்ஸை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. நான் வந்து கொஞ்சம் மாத கணக்கில் ஆகுது. இது 3rd டைம், 3வது தடவை வரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கை, அதுக்கப்புறம் கால் எல்லாத்தையும் கழுவிட்டு தான் உள்ளே போகணும் கோவிலுக்குள்ளே. தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படியே காலை கழுவ வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இஸ்கான் டெம்பிள். தரிசனத்துக்கு உள்ளே போகிற வழி இதை மாதிரி அப்படியே போகணும். உள்ளே போனீங்கன்னா இந்த சைடு டெம்பிள் தெரியும். ஸோ கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதாங்க டெம்பிள். சூப்பராக இருக்கா? எப்படி இருக்க பாருங்க. ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு. ஸ்ரீ ராதா கிருஷ்ணா டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதாங்க இஸ்கான் டெம்பிள். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து இருக்கிறாரு. ஆனால் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 கடவுளை நம்ம பார்த்துட்டு தான் வருவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மரை தாண்டி பார்த்திங்கன்னா பெருமாள் இருப்பார். இந்த 2 கடவுளையும் தாண்டி பார்த்துட்டு, அதாவது அந்த தரிசனம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு போனோம். நம்ம சவுத்தில் வந்து எப்படி கல்ச்சரில் வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து அந்த மிச்சம் இருக்க 2 அந்த பெருமாளும் நரசிம்மரோடைய அந்த சிலை வடிவம் எல்லாமே இருக்கும். இந்த கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நார்த் சைடு இஸ்கான் சைடில் எப்படி இஸ்கான் டெம்பிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். மித்தது முன்னாடி இருக்க 2மே வந்து நார்மலாக வந்து இருக்குங்க. சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இஸ்கான் டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா கேக்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு, பியூர் வெஜ்ஜு, நான்வெஜ் முட்டை கலக்காத கேக்கு, ஸ்வீட்ஸ். ஆக்சுவலி இதை மாதிரி தாங்க இருக்குது கோவில். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு. இதை மாதிரி கெட்டணும்னு வச்சுருக்குறாங்க போல். ஆக்சுவலி இவ்வளோ தாங்க கோவில்.
இவ்வளோதான் கோவில். இது வந்து ஃப்யூச்சரில் கட்ட போகிறாங்க. இதுதான் ஃப்யூச்சர் பிளான். இவ்வளோ பெரிய கோயில் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட உண்மையான சிலை மாதிரி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து புக் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடம் ஃபுல்லாமே ஷாப்ஸ்லாம் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். ஸ்டாச்சு உட்டில் பண்ணியிருக்காங்களா மெழுகு சிலையில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. கலரிங் புக்ஸ்லாம் இருக்குது. நிறைய புக்ஸ் இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இப்போங்க புக்ஸு பாருங்கள். ஸ்டாச்சுலாம் வச்சுருக்குறாங்க. அதாவது சின்ன வயசில் இப்படி குழந்தையாக பிறந்து இப்படி தவழ்ந்து அப்புறம் இப்படி பெரிய பையனாகி அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஆளாகி அங்கிள் ஆகி கிழவனாகி கம்பை வச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் செத்து போய் எலும்பு கூட மாறிடுவோமா. நம்மளோட லைஃப் சைக்கிளை வந்து இப்படி ஒரு ஸ்டாச்சுவாக ரெடி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. மாலையிலேருந்து எல்லாமே இருக்குது. இது ஏதோ பாதங்க, சரஸ்வதி பாதம். இது கோவிலில் அந்த பூஜை ரூமில் வைக்கிற ஐட்டம்லங்க. நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வைக்கிற மணிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸு விளக்கெலாம் இருக்குது. இது நம்ம கோவிலுக்குள்ளே இருக்கோமா இல்லைன்னா ஏதாவது சினிமா தேட்ரு இதில் இருக்கிறோமான்னு தெரியாது. அப்படி இருக்குங்க. ஏதோ தேட்டரில் வந்து லஞ்ச் பிரேக் இந்த இன்டர்வல் விடுற மாதிரி அவ்வளோ திங்ஸுங்க. சாப்பாடு ஐட்டமே நிறைய இருக்கும். இந்த கோவில் வந்து எப்படிலாம் கெட்டுனாங்கன்னு சொல்லிட்டு சில பிக்சர்ஸ்லாம் இருக்குது. இப்படிலாம் பண்ணி தாங்க கெட்டி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சூப்பரான விஷயம் என்ன தெரியுமாங்க, இவங்க வந்து நிறைய ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேத்துக்கு கொடுக்குறாங்க. அதாவது சில ஸ்கூல்ஸே வந்து பார்த்திங்கன்னா தத்தெடுத்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா லஞ்செலாம் வந்து இங்கேருந்து தாங்க போகும். நிறைய ஸ்கூல்லேருந்து லஞ்சு வந்து குழந்தைங்களுக்கு இங்கேருந்து தான் போதும். இஸ்கான் டெம்பிள்லேருந்து தான் போகும். இங்கே பார்த்திங்களா அது ஃபுல்லாக ஷாப்பு. குழந்தைங்களுக்கான அது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நிறைய ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சைடு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கரி. இதை தான் நான் சொன்னேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்கு பப்ஸு எது கேட்டாலும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது. சின்ன கிருஷ்ணர் 180 rupees. குட்டி குட்டி கீச்சன்லாம் இருக்குங்க. கிருஷ்ணர் கீச்சன். செயின்ஸ்லாம் இருக்குது. டாலரு, பென்னு, ஸ்டிக்கர்ஸு. இது வந்து இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்மளுக்கு திங்ஸ் வாங்குகிற இடமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பத்தி சாம்பிராணி அந்த திங்ஸும் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பென்சில் பிளாக்ஸு, பேடு, ஸ்லேட்டு அதுவும் வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. டாய்ஸ் கலெக்ஷன். கிருஷ்ணர்னாலே புல்லாங்குழல் தான். புல்லாங்குழல் இருக்குது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்காக தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கான ஒரு இடம் தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, கோபி மஞ்சூரியன்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் மசாலா பப்ஸு, டோனட்டு, அது ஏன் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸே இருக்குது பாருங்கள். குலோப் ஜாமு, ரசகுல்லா இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இங்கே பாருங்கள் நூடுல்ஸ் பேக்கெட்லாம் இருக்குங்க. நம்ம மக்கள் சாப்பிடணுன்னா அதுக்கு பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கேயும் ஒன்று வச்சுருக்குறாங்க. அடுத்து இந்த பிளேஸை பாருங்கள். சூப்பரான பிளேஸ். எப்படி இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். சும்மா அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, வியூவை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஷெட்டு போட்டிருக்க இடம்லாம் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. மத்தியான டைம் வந்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் அண்டர் கிரவுண்டில். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த கோவில் எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து இது தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே பிரசாதம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சின்ன தொன்னையிலையாச்சும் ஒரு பிரசாதத்தை வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நார்மல் வீக் டேஸ். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். பிரசாதத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது. உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் க்யூவை பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ. பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க.
பொங்கல் அதுக்குன்னு அழகாக தொன்னை ஒரு ஸ்பூன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, கை கழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் சாப்பிட்றோம். இதுதான் நான் சொன்னேன், ஃப்ரீ லஞ்ச் பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. டைமிங் பார்த்துக்கோங்க, 11:30 to 2 o'clock. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காம மார்க்கஸ் வ்ளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.